உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் பொரியும் போது ஒரு சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பல் பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை மீடியமில் வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக குழம்பு மசாலா, ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி எடுத்துடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு.